Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நம்ம இஷா தான் இருக்கா. அட்வென்ச்சர் 3 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எங்கடா கிளம்பிட்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அட்வென்ச்சர் எடுத்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்கேயோ ஒரு லாங் ட்ரிப் தான் பார்த்தீங்கன்னா போகிறேன்ட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். அது இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு சொல்கிறீங்க. நானே பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். அதாவது சேனல்லாம் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எனக்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏதோ யூடியூப்கார சதி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ் பேக் வித் இஷா ஆன் ரோட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்கள். கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இஷாவை எடுத்துக்கிட்டு 5th சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்காக புதுக்கோட்டை போகிறேன். என்னடா திருச்சி பெரம்பலூர்லாம் ஷோரூம் வந்துருச்சு, என்னடா புதுக்கோட்டை போகிறேன் தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த புதுசாக 160 நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஸோ நேராக போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி வேரியன்ட் ஆர்சி வந்து இன்னும் பண்ணலை, ரிவ்யூ பண்ணல. அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இஷாவை எடுத்துகிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் திருச்சியில் தாங்க இருக்கேன். நம்ம திருச்சி ஃபேமிலி யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ரோஹித், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பரணியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்காம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என் ப்ரோவும் பார்த்திங்கன்னா இன்டர்காம் என்ன இன்டர்காம் இது மோட்டோ ஜெனுவன். மோட்டோ ஜெனுவன் ஓகே, நல்லா இருக்காது. சஜஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, மோட்டோ ஜெனுவன். அதாவது எவ்வளோ வந்துச்சு? இது கம்மி தானே? 1500 சொன்னார். 1500 கைஸ். நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு இன்டர்காம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மோட்டோ ஜெனுவன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிகே பைக்கர் ஸ்பாட் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. யாருக்கும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை, சின்ன பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பிரதர் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரியுமே நல்லா தாங்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். நமக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஏர்போர்ட்லேருந்து நான் சீக்கிரம் ஃப்ளைட்டில் போவேன். ஸோ அது நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் ஃப்ளைட்டில் போனதில்லை, என்னோடய சொந்த மணியில் பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போவேங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக என் சேனலில் பார்ப்பீங்க. ஸோ என்னடா பெரிய மாற்றங்கள்லாம் சேனலில் கொடுத்துருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நான் வந்து தெளிவாக வீடியோஸ்லாம் போடுறதில்ல, கம்மியாக தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கண்டென்ட் பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்கிறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம பைக் அண்ட் கார்ஸே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார் கூட அதிகமாக கிடைக்கிறதில்ல, பைக்ஸே நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். நியூ பைக்ஸ்லாம் லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனர் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. ஃபார்ச்சுனருக்கே இந்த நிலமனா அப்போம்மா மாறு சுசிக்கெல்லாம் நினச்சி பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே கண்டினியூவாக போட முடியல வீடியோஸ்லாம். ஸோ தட் நான் வந்து என்ன பிளான் பண்ணேன், சரி ஓகே பெரிய வெஹிக்கிள்ஸுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் நான் பெருசாலாம் பார்த்ததில்ல. இந்த லாரி, ஜேசிபி, பஸ்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் போயிட்டு பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ நானும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி ஆயிரும், உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஜேசிபிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு. இன்னும் எத்தனை நாள் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் ஃபீல்டில் இருப்பணும்னு தெரியல. ஏதோ உங்களுக்காக என்னை நம்பி வந்த பல பேருக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போராடி உங்களுக்காக வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. புதுக்கோட்டை ரோடுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன் வே தான், ஏறி தான் நம்ம போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆப்போசிட்லேயே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் இவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ங்கிறது எனக்கு தெரியல. பட் போதும் தான். பட் வந்து நைட் டைம்ஸில் ரொம்ப ரிஸ்கியான ரோடு இது. நைட் டைம்லாம் வர மாதிரினா ரொம்ப சேஃபாக வாங்க புதுக்கோட்டை போகிறவங்களாம். அடுத்த கார் கிறிஸ்டா இதோ வருங்க. சொன்னல வாயை மூடலை ஏரியெல்லாம் வருவானுங்கன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏரி தான் வராங்க. எல்லாமே கொடி கட்டினது தான். கொடி கட்டிட்டாலே கெத்து வந்துடுது தானா. பேசாமல் நம்மளும் நம்ம பைக்கில் வந்து கொடி கட்டிடலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் வந்து அனாதையாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோலாம் கண்டிப்பாக ரீச் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னு தெரியல, நம்ம பேசுறது இப்போலாம் பிடிக்க மாட்டேங்குதா என்னன்னு. வீடியோலாம் பார்த்திங்கன்னா பெருசாக ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, ஒன்றும் கவலை இல்லை. நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு 1000 பீப்புள்ஸாவது இருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். முன்னாடி பாருங்கள், இப்போ தான் ஃபார்ச்சுனரும் லெஜெண்டரும் வந்துச்சு. ஏய் இங்கே பாரியா ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே வராமல் பாரியா, செம்மையாக இருக்கியா குவிட்டு. இது பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் ஸ்விஃப்ட். இந்த மாடல் டூரு, அது பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறது நியூ மாடலு. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் இருக்குது. செம்மையாக இருக்குங்க ஸ்விஃப்ட்டு. ஆனால் இப்போ அடுத்து கார் தாங்க வாங்கணும். ஃப்ளைட்டில் போகணும், கார் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும். அப்புறம் தான் அடுத்து ஃபேமிலி புதுக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா கிளம்புனேன். 8:30 9 கரெக்டாக பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம், 130 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 1.5 மணி நேரம் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஸோ
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிராசிங் மாதிரி இங்கே ட்ரெயின் கிராஸ் ஆகும். ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன், பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் கேமரா எடுத்துகிட்டு வரல. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்தேன் புதுக்கோட்டைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதே வண்டியை புதுசாக எடுத்துக்கிட்டு இந்த ஜங்ஷன் தாண்டி தான் வந்தேன். ரெண்டு சைடும் பாருங்கள், இன்னும் ஞாபகம் இருக்குது. 2 வருஷம் ஆச்சுங்க இந்த வண்டி எடுத்து இஷாவை. டைம் போகிறதே தெரியல, லைஃப் போய்கிட்டே இருக்குது. ஆனால் பரவாயில்லைங்க, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு என் காசில் சொந்தமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறேன். ஸோ அடுத்து எப்படியாவது சீக்கிரம் காரு. தங்கமே குறுக்க வந்துடாத தங்கமே, பா எவ்வளோ பெரிய கொம்பு. ஆக்சுவலாக நம்ம ப்ரோ எப்பயுமே இங்கே வந்தோன்னா நம்ம ப்ரோ ஒருத்தர் வருவார். ஸோ அவரை பார்த்துட்டு தெரிஞ்சு அந்த ரோடு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக நிற்கிது. அந்த ரோடா இந்த ரோடா ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சிங்க. அண்ட் ஃபேமே ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டார். மிரரில் தெரியுதா பின்னாடி ஒரு ADV 390 வருது. ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட தனுஷ்கோடி வந்திருந்தார். ஸோ புதுக்கோட்டை வந்தால் கண்டிப்பாக ப்ரோவை பார்த்துருவேன். ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் என் ஃபேமிலியாகவே மாறிட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. அதாங்க யூடியூப்ங்கிறது எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த ஃபீல்டை நான் விட்டு போகிறதுக்கே மனசு வரல, சுத்தமாக எனக்கு வரல. இன்னுமே நிறைய பேர் ப்ரோவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேமிலி மேன். பட் என் வீடியோஸை லைக் பண்ணி பார்க்குறாரு. அது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிறைய பேருக்கு பிடிச்சிட்டோங்க, மனசு பிடிச்சிட்டோம். அதுதான் எனக்கு ரொம்ப, அது எப்படின்னே தெரியல. ஒரு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ்லாம் ரீச் ஆகுமா, நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்னு நினச்சேன். நான் இன்றைக்கி என் குரலுக்காகவே நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னடா ரோடை ஜாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தேன். 2 இடிச்சுக்கிட்டு கரெக்டாக ஜஸ்ட்டில் வருது லாரியும் பஸ்ஸும். இந்த சின்ன கேப்பில் பாருங்கள் ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும் போகுது. ஐயோ ஐயோ, நானாக ஃபஸ்ட்டு லாரி ஓட்டும் போது தாங்க புரிஞ்சுக்கிட்டேன், எப்பாடே இவ்வளோ கஷ்டமாடா அந்த லாரி ஓட்டுறது. இதை விட பண்ண என்னன்னா JCB தான், அது இன்னும் பண்ணு. ஐயோ இந்த சைடு திருப்பினா அந்த சைடு போகுது. நைனா குறுக்க வராரு பாருங்கள் தலைவர். குழியில் விடக்கூடாது, லாரி வந்தாலும் லாரியில் விழுந்துருவார் போல். அந்த புதுக்கோட்டைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆமாம், ப்ரோவே பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோவையும் பார்க்க முடியல. ஸோ ப்ரோவுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒர்க்கு வாங்கி கொடுக்குறதுக்குலாம். நான் இப்போ ஒரு 4 months முன்னாடி நல்லா சுற்றிட்டு இருந்தேன் பாருங்கள், ஒர்க் அங்கே வேணும் இங்கே வேணும்ன்ட்டு. ஸோ ப்ரோ மூலியமாக ரெஃபரன்ஸ் அது இதுன்னு பண்ணி நிறைய இடத்துக்கு போனோம். பட் பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கல. அதான் சொன்னலைங்க, பாலிடிக்ஸ் தாங்க நடக்குது நிறைய இடத்துல. அண்ட் பார்த்தீங்கன்னா சில IT கம்பெனிஸ்லாம் பொண்ணுங்களை மட்டும் தான் எடுக்கிறாங்க. அது ஏனே தெரியல. கேட்டால் அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பசங்க நாங்களாம் எங்கே போகிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஷோரூம் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா 5th சர்வீஸு. எவ்வளோ வந்து ஆக போகுதுன்னு தெரியலை. நோ எஸ்டிமேஷன். நியூ மாடல் என்னென்ன வண்டி இருக்குன்னு தெரியலையே. நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கிங்கை போட்டு RC 200 பாருங்கள். இப்போ தான் ரிவ்யூ எடுத்து முடித்தேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனலில். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ அந்த வண்டி ஏன்னு தெரில, 401. ஸோ இது பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இது டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டியூக் 390க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பாடி ஃப்ரேம்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஸ்குவர்னா பிராண்டு. பட் பார்த்திங்கன்னா KTM அளவுக்கு பவர் அண்ட் டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அது ஏன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம வழக்கு நண்பர்கள் வீடியோலாம் பாருங்கள், இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இதிலேயே பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்ஸ் அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது அந்த வீடியோவில் பாருங்கள், தெளிவாக எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், புதுக்கோட்டை ஷோரூம்லேயே 200 டியூக் இருக்குது. 390யுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 390, அங்கே ஒரு 390. அண்ட் நியூ மாடல் 2025 RC 200 ரிவ்யூ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அண்ட் டியூக் 200மே பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160மே லான்ச் பண்ணிடுவாங்க. ஃபேமே நம்ம இஷாவில் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிங்க. 5th சர்வீஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4,600, அதாவது 4,600 பார்த்திங்கன்னா ஆச்சு. ஜூஸ் ஒன்று குடித்தோம். ஆனால் பயங்கர வெயில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில். எப்படி இங்கே இருக்காங்கன்னே தெரில. கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அண்ட் ப்ரோவோட வண்டிக்கு நம்ம வண்டிக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த வைசர் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஏதோ வேறு வண்டி மாதிரியே தெரியுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வேரியன்ட் தான். அது எக்ஸ் வேரியன்ட்டு, இது நார்மல் வேரியன்ட். பாடி டைப் எல்லாமே சேமு. பட் இந்த ஒரு வைசர் பாருங்கள், டோட்டல் வண்டியோட லுக்குமே பார்த்திங்கன்னா மாற்றிருச்சு. அங்கே பாருங்கள் ப்ரோ, இது எவ்வளோ ப்ரோ வருது பார்க்கலாம்? இப்போ 6,000 கேட்டாச்சா? பவர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், 3 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் 1 சைடுக்கே வருது. அப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நைட் டைம்ஸில். எப்போ போட்டிங்க ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சா? 1 இயர் ஆச்சு. 60 வாட்ஸா? அப்போ நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்குமே.
அதான் அது ஒன்று தான் ப்ரோ போடணும். அது போட்டால் நைட் டைமில் பறக்கலாம் பயங்கரமாக. சரி ஓகே, நைஸ் டு மீட் யூ. ரொம்ப நன்றி. ஸோ ப்ரோ தான் ப்ரோ எப்பயுமே மறைஞ்சே தான் இருப்பார், ஃபேஸ் காட்ட மாட்டார். நம்மள மாதிரியே தான் ஃபேஸ் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுருங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்மெட் போட தான் நமக்கு நல்லது. இங்கே பாருங்க எம்மாடி, என்னடா அது, என்னங்க ஏதோ ஆர்மி, இது இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் அந்த ஆர்மி ட்ரக்லாம் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. பயங்கரம். அண்ட் ஃபேமிலி, ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஸோ எனக்காக இவ்வளோ பேர் இன்னுமே ரெகுலராக என் வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த யூடியூப் சேனல் மூலியமாக பல ஊரில் பல நண்பர்கள், பல குடும்பங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த மாதிரி கார் ஒன்று வாங்கணும் என் பேரில். ஸோ அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஃப்ரீயாக எதுனாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாமே நமக்குன்னு ஒரு விஷயம் வந்தால் தான், நம்ம அப்பா அம்மா அப்படிங்கிறத விட நமக்கான பேர் ஒரு விஷயத்தை ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு நீடிச்சு நிற்கும். ஸோ அப்பா பேரில் அவன் வாழ்கிறான்டா அப்படிங்கிறது எப்படி, அவனாக வளர்ந்து வாழ்கிறான்டா அப்படிங்கிறது எப்படி. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குல்ல. என்ன தான் இருந்தால் நம்ம அப்பா தான், பட் அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேர் தான் நீடிச்சு நிற்கும். அது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அது ஏனே தெரியல. அண்ட் ப்ரோக்கெலாம் பெரிய தேங்க்ஸ். எப்பயுமே புதுக்கோட்டை வந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஒரு ஒர்க்கையும் விட்டுட்டு அதே மாதிரி நிறையா ஊரில் தான் சொல்கிறேங்க, எவ்வளோ சொந்த பந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், நன்றி. அண்ட் பாய் பாய் புதுக்கோட்டை. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா எடுக்கும்போது இப்படி தான் போனேன், முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ திரும்பி பேக் டு பெரம்பலூர். சில ஊருக்கெலாம் போயிட்டு வரும்போது மனசே கேட்காது, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் கொஞ்சம் எமோஷனல் டைப்பு. எனக்கு சில பேர் அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஓகே, ரொம்ப நன்றி. பாப்போம், பெரம்பூர் வாங்க சரியா? நெக்ஸ்ட் ரைடு ஆமாம், முடிஞ்ச அளவு வந்துடுறேன். சொல்கிறேன். ஓகேவா, பார்த்து போங்க, பார்ப்போம். நான் போயிட்டு கால் பண்ணுறேன். ஓகே, ப்ரோக்கு பாய் சொல்லியாச்சு. அவன் கிளம்பிட்டார். பாட்டு போட்டுக்கோ. அண்ட் ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா வீடியோக்கே, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். நம்மளா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கேஷ். ஐயோ சாப்பிடுச்சுறாங்க போலயே. பாய் பாங்க, அடுத்த சந்திப்போம். பாய்.